இருந்தா ஹலாலாக்கு எப்படி காதலிக்கிறோம்ன்றத இந்த வரலாற்று மூலியமா தெரிஞ்சுக்கோங்க. இது இஸ்லாமிய வரலாற்றோட மிகச்சிறந்த ஈமானிய காதல் வரலாறு. கைபர் போர்ல பல கிலோ எடையுள்ள கோட்டை கதவை கவசமா போர் செஞ்ச வீரரான எதிரிகள் பேரை கேட்டா கூட பயப்படுற அல்லாவின் சிங்கம் அழைக்கப்பட்ட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னோட அன்பு மனைவியோட வஃபாத்தான ஜனாசாவை தூக்க முடியாம அழுவுறாங்க. அந்த வீரர் அழுதது வரலாற்றோட மிகச்சிறந்த ஈமானிய காதலோட அடையாளமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட செல்ல மகளான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோட பிரிவுக்காக தான். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மேல வச்சிருந்த அந்த ஈமானிய காதல் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட வளர்ப்புற வளர்ந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்ய விரும்புறாங்க. என்னதான் அவங்க மேல அளவு கடந்த அன்பு இருந்தாலும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட வறுமை காரணமா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட வாழ்க்கையில அவருக்காக இருந்தது ஒரே ஒரு ஒட்டகமும் ஒரே ஒரு போர்க்கவசமும் தான். அந்த காலத்துல வாழ்ந்த எத்தனையோ செல்வந்தர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பெண் கேட்டு வந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வோட கட்டளைக்காக வெயிட் பண்றாங்க. அப்பதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னோட மனசுல தைரியத்தை வர வச்சு முதலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால தலை குனிஞ்சு வெக்கப்பட்டு தயக்கம் அணிக்கிறாங்க. இத பார்க்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்துல புன்னகையோட கேக்குறாங்க, அலியே என்ன விஷயம், ஃபாத்திமாவை திருமணம் பண்ண வந்தியான்னு கேட்டப்போ வீரம் கொண்ட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வெக்கப்பட்டு ஆம் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. நபி அவர்கள் கேக்குறாங்க, ஃபாத்திமாவை திருமணம் பண்ண உன்கிட்ட என்ன மகர் இருக்குன்னு கேட்டப்போ தான் உயிரைய வச்சிருந்த தன்னோட போர்க்கவசத்தை விட்டு அது மூலியமா வந்த பணத்துல இஸ்லாமிய உம்மத்தோட தலைவரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட மகளோட திருமணம் அவங்களோட வீட்ல எளிமையா நடக்குது. திருமணமான அவர்களோட வாழ்க்கையில இருந்த அன்பையும் அரவணைப்பையும் ஈமானையும் விட வறுமையால கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டங்கள் எப்படிப்பட்டதுன்னா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோட கையில தானியம் மறைத்து காயங்கள் ஏற்படுது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட மார்புல நீண்ட தூரம் தண்ணீர் சுமந்து வந்து காயங்கள் ஏற்படுது. இன்னும் ஒரு சில நாட்கள்ல உணவுகள் எல்லாம் ரெண்டு பேருமே நோன்பும் பிடிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள இருந்த அன்பும் அரவணைப்பும்னால அந்த கஷ்டங்கள் எல்லாமே எந்த பிரச்சனைகளும் அவர்களோட ஈமானிய புன்னகைனால தோத்து போகுது. அவங்க ரெண்டு பேர் மத்தியிலும் இருந்த அன்பும் பாசமும் எப்படிப்பட்டதுன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் என்னதான் கவலையோட வீட்டுக்கு வந்தாலும் என்னோட அன்பு ஃபாத்திமாவோட முகத்தை பார்த்தா அந்த கவலைகள் எல்லாமே மறந்துடும்னு சொல்றாங்க. அப்படின்னு அவர்களோட வாழ்க்கையில சண்டைகளே வராதான்னு கேட்டா அவங்களுக்குள்ள வர சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்ல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கோபம் அடைஞ்சு அமைதியா போய் பள்ளிவாசல்ல படுத்துருவாங்களாம். இத பாக்குற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மண்ணின் தந்தையே எழுந்துருன்னு சொல்லி ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி சேர்த்து வைப்பாங்களாம். இன்னும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போருக்கு போற நேரத்துல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க போர் ஆயுதங்களையும் போர் கவசங்களையும் கொடுத்து துவா ஓதி தன்னோட கணவரை அனுப்பியும் வைப்பாங்களாம். அப்படியே அன்போடையும் அரவணைப்போடையும் ஒரு சில காலங்கள் போன அப்புறமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆகுறாங்க. தன்னோட அன்பு தந்தையோட பிரிவை தாங்க முடியாத ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சோகத்தால நோய்வாய்ப்பட்டு நபி அவர்கள் மரணிச்சு 6 மாதங்கள் போன அப்புறமா ரமலான் மாசத்துல ஒரு இரவுல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நோய்வாய்ப்பட்ட நிலைமையில தன்னோட கணவரோட முகத்தை பார்த்து சொல்றாங்க, நான் வஃபாத் ஆனாலுமே கூட உங்களை தவிர எந்த ஆணுமே என்னோட ஜனாசாவை பார்க்க கூடாது. நான் வஃபாத் ஆகிற அந்த நாள்ல இரவோட இரவா இருளையா என்ன அடக்கம் செஞ்சிருங்கன்னு சொல்லி ஒரு சில நாட்கள் கழிஞ்சு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரமலான் மாசத்திலேயே வஃபாத் ஆகுறாங்க. இந்த பிரிவை தாங்க முடியாத அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோட ஜனாசா முன்னால அந்த இருள் சூழ்ந்த இடத்துல தன்னோட மனைவியோட ஜனாசா முன்னால அழுதபடியே, மண்ணுக்கு அடியில இருக்க என்னோட ஃபாத்திமாவை என்னோட பேச மாட்டியா, எனக்கு பதில் சொல்ல மாட்டியா, மரணம் அப்படின்ற ஒண்ணு என்னையும் உன்னையும் பிரிச்சிருச்சுன்னு சொல்லி கதறி கதறி அழுகுறாங்க. எப்படிப்பட்ட வீரரையும் நேருக்கு நேர் போர் செஞ்சு வீழ்த்துற அந்த அல்லாஹ்வோட சிங்கம் தன்னோட அன்பு மனைவியான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோட மரணத்துக்கு அப்புறமா மனசுடைஞ்சு அமைதியாகுறாங்க. வெல்ல முடியாத வீரரையும் வீழ்த்திய அந்த இஸ்லாமிய ஹலாலான காதல் சொல்றது என்னைக்குமே ஒருவான் தனக்கான பெண்ணோட அன்புக்கு அடிமென்றதுதான். زرعنا ليل علينا ليل